அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் சொன்னது உண்டோ? இங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். இதில் பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் 4ஆம் நாள் காரியத்தில் இந்த கீபோர்டை குறித்து பின்பு தேவன் வெளிப்படுத்துவார் என்று காரியத்தின்படியே இந்த நாள் ஆவியனை வெளிப்படுத்தினார். இந்த காரியத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கீபோர்டு இப்போது மவுஸு இல்லாமல் மானிட்டரில் ஸ்க்ரீன் வர வைக்க முடியுமான்னா கீபோர்டில் வரலாம். இந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கீ இதை நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணோம்னா மானிட்டரை நாம் எண்ணின காரியத்தின்படி மவுஸுக்குள்ள காரியத்தின்படி ஒரு 75% நம்ம அதில் ஒர்க் பண்ணலாம். இது ஈவன் தந்திரமாக தேவன் உள்ள காரியத்தை தேவன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்ததை தந்திரமாக ஈவன் தன்னிச்சையாக இந்த கீபோர்டில் எப்படி விண்டோஸ் கீயை ஓப்பன் பண்ணுறோம் அதே மாதிரி ஈவன் அந்த பாவத்தின் கிரியையாக ஈவன் தனக்காக்கி கொண்டு தேவன் ஆதாமிலும் ஏவாளிடத்திலும் ஒன்றுமே கூறாத காரியம், இருதயத்தில் எண்ணின காரியத்தை இவர்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளாக உணர்வுக்குள்ள காரியத்தை இவனால் அறிந்து கொள்ள முடியல. இவர்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்றே அறிந்து கொள்ள முடியல. ஆதலால் தான் தந்திரமாக இவன் செய்த காரியம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சகங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. எப்படி? இதுதான் தந்திரம் என்பது. அவங்க பேசினது தெரியாது, இன்னதென்றும் தெரியாது. ஆனால் உள்ளான காரியத்தை அவன் அதற்கு எதிர்மறையாக, அதான் எப்பொழுதுமே நமக்கு பரிசுத்த ஆவினா அவனுக்கு அசுத்த ஆவி, இந்த எதிர்மறையான காரியத்தை கொண்டு போதுதான் வீழ்த்துவது. இங்கே கேட்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, அவன் கேட்டது இந்த விருட்சகத்தின் கனியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? ஆனால் இதற்கு உள்ளான வஞ்சிக்கக்கூடிய காரியத்தை மெய்யாலும் ஏவாள் அறியாதவள். ஏனென்றால் அவளுக்கு பாவம் இன்னதென்றே அவள் உண்டாக்கும் போதே தேவன் அவள் அறிந்து கொள்ளவே கூடாதென்றான். அவ்வளவு பரிசுத்தமாக தான் அவள் சிருஷ்டித்தார். பரிசுத்தமாக தான். இந்த தந்திரத்தை அவள் அறியவில்லை. அதாவது நயவஞ்சகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆதாம் ஏவாளுக்கு தெரியாது. ஏன்னா சிருஷ்டிக்கும் போது தேவன் இந்த பாவமான செயலை ஒரு மனுஷனும் அறிந்து கொள்ளக்கூடாது என்று தான் அப்படி ஒரு சந்ததியை தேவன் ஏற்படுத்தினார். இவன் கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக இந்த காரியத்தை இவன் மானிட்டரும் ஆப்ரேட்டுக்கு இல்லாமல் நேரடியாக இவனாக இறங்கி தந்திரங்கள் மூலியமாக அந்த மானிட்டரை ஆதாம் ஏவாள் சுத்தமாக இருந்தவர்களை இந்த பாவமான இருளான காரியத்திற்காக அவன் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தான்.
இது ஒரே நாளில் நடந்த காரியம் அல்ல. இங்கே நடந்த காரியம், சர்ப்பம் அவளை பார்த்தென்பது பார்த்தீங்கன்னா, இது ஒரு நாளாக நடந்த காரியம் இல்லை. அநேக நாட்களாக அவன் முயற்சி செய்தது. இப்போ சில காரியங்களில் கூட பார்த்தீங்கன்னா, ஒருவரை கண்டா அவங்களுக்கு பிடிக்காது, ஆனாலும் தொடர்ந்து டெய்லி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அகப்படும்படியாக அடிக்கடி அவங்க மனசில் எப்படி இடம் பிடிக்கணும்னு எப்படியே சுற்றி சுற்றி வந்து கடைசியில் ஒரு நாள் அவர்களை நோக்கி பார்க்கும்படியாக சில உலகத்தில் நடக்கிறோம். இதே காரியத்தை தான் அன்று சர்ப்பம் செய்தது. ஏவாள் இடத்துல ஒரே நாளில் ஏவாள் வஞ்சிக்கப்படலை. அநேக நாள் இந்த சர்ப்பம் எப்படி வஞ்சித்ததுன்னா, தேவன் எப்படி உணர்வின் மூலியமாக இடைப்பட்டாரோ அதே உணர்வின் மூலமாக தான் இங்கே சர்ப்பம் என்றால். அவன் எப்படியாக அவன் வெளிப்பட்டான் என்றால், தேவன் எப்படி ஆவியில் ஒளியின் மூலியமாக அவளுக்கு அறியப்பட்டார்களோ அதே போல இவனும் அதே ஒளியின் காரியமாகத்தான் இவர்களுக்கும் சர்ப்பத்திற்கும் கண்களில் பட்டான். அதான் ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டானே இருக்கும். நம்ம எண்ணுகிறது போல அந்த சர்ப்பமாக நம்ம பூமியில் எண்ணக்கூடிய காரியமாக பாம்பு போல வந்தான். அதனால் கண்ணில் கிடைக்கிற பாம்பெல்லாம் எடுத்து அடிக்கிறது இது இல்லை. ஆனால் அவன் தேர்ந்தெடுத்த தனக்குரிய ஒரு பாத்திரம், ஒரு தரித்திரன், அவன் பசிக்காக அவன் எடுக்கிற பாத்திரம் பிச்சைக்காரன், அவன் தேர்ந்தெடுத்த பாத்திரம். அதனால் இவன் தேர்ந்தெடுத்தது சர்ப்பம். அது நேரடியாக இந்த உண்டாக்கப்பட்ட பூமிக்குண்டான அந்த சர்ப்பத்தை போல அவனும் ஒளியின்படி தான் அவர்களோட இடைப்பட்டான். ஏனென்றால் அவர்களுக்கு பேச்சு கிடையாது, உணர்வு மட்டும்தான். அதே மூலியமாக தான், அந்த உணர்வு மூலியமாகத்தான் ஏவாளுக்கும் அவன் வெளிப்பட்டான். அதன் மூலியமாகவே அவள் வஞ்சிக்கப்பட்டாள். ஏனென்றால் தேவன் மாத்திரமே உணர்வு மூலியமாக வெளிப்படும் போது அதே உணர்வு மூலியமாக தந்திரமாக இவனும் அவர்களுடைய இடைப்படும் போது என்னாச்சுன்னா வித்தியாசம் அல்ல. ஏனென்றால் ஒரு பாவமான காரியம் என்று அவளுக்கு தெரியாது. அதே போல இவனும் அவர்களை தேர்ந்தெடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை தான் அது ஸ்ரீயை நோக்கி என்றிருக்கும். அதே 2ஆம் வசனத்தில் பார்த்து, நோக்கி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலக இச்சைக்குள்ளான காரியம். பார்த்து என்றாலே முடிஞ்சுது. நம்ம ஒரு காரியமோ ஒரு வேலையை நம்ம போயிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அங்கே வர சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம அடைஞ்சிடணும். ஆனால் இங்கே போகும்போது பார்த்திங்கன்னா வழியில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். எல்லாரும் கூட்டமாக இருப்பாங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே என்ன நடக்குது நம்ம போய் பார்க்குறோம் பாருங்க. அங்கே நம்முடைய நேரங்கள் போனதே தெரியாது. ஆனால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அங்கே ஒரு காரியமாக இருக்கும். நாம் அதை விட்டு சரி இது தேவையில்லாத ஒரு காரியம் நம்ம வெளியே வரும்போதெல்லாம் 10 நிமிஷம் அங்கே போயிருக்கோம். ஆனால் நாம் சரியாக அந்த நேரத்தில் அங்கே இருக்க வேண்டிய காரியம் அங்கே இல்லாதனால, நாம் அங்கே அடையாதனால நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் அது இன்னொருக்கு சென்று போயிடும். இங்கே பார்த்து என்பது இதற்குள்ளாகவே முடிஞ்சிடும். நோக்கத்தை மீறி நடக்கிற செயல். நமக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை விட்டுட்டு இந்த பார்த்துன்ற காரியத்தை பார்த்தீங்கன்னா உலகத்தில் அதிகமாக நாம் விழுவதே இந்த பார்த்தில் தான்.
அதனால் அவன் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டது நேரடியாக பாம்பாக அல்ல. தேவன் எப்படி ஒளியின் வெளிச்சமாக அவர் வெளிப்பட்டாரோ அதே போலதான் இவனும் ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு தான் ஏவாளோடு இடைப்பட்டான். அந்த ஏவாளுக்கு இவன் வந்திருக்கிறவன் இருளின் தேவன் என்று அவளுக்கும் தெரியாது. ஏனென்றால் நன்மை தீமை, இந்த தீமையை இன்னதென்று அறியாதவர்களாகத்தான் தேவன் சிருஷ்டித்தார். அதில் தான் வஞ்சிக்கப்பட்டால்தான் இருக்கும். சரி, இந்த காரியத்தை குறித்து நாளைய தினத்தை 2ஆம் வசனத்துக்குள்ளது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்குள்ளே காரியத்தை ஆவியன் வெளிப்படுத்துவார். ஆவியனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவருக்கு தேவனே உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.